இப்போ இந்த வரப்பில் இப்போ தென்னை மரம் வைக்கலாங்கிறீங்களா? அது எப்படி உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்கள். அதை வச்சு மருந்து வைக்க வேண்டிய இது இல்லை. கைனிக்கு உரம் போடுறோம் இல்லைங்களா, அந்த உரம் அதில் எடுத்துக்கிறோம். தண்ணி பாசனம் அந்த உரம் அதில் எடுத்துக்கணும். ஒரு 30 அடிக்கு ஒரு கன்று வைக்கணும், மரம் வைக்கணுங்க. சரிங்கய்யா. அப்போ தெரியாமல் அந்த இதனுடைய பலன் தெரியாமல் வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே அது 30 அடிக்கு ஒரு மரம் வச்சா நல்ல பலன் உண்டு. ஆனால் இப்போதைக்கு இந்த மரத்துலேயே நல்ல வருமானம் தான். இளநீர் 30 ரூபா 35 ரூபா விற்கிது. அவன் எடுக்கிட்டு 20 ரூபா எடுத்துன்னு போகிறான். தேங்காயே வந்து 15 20 25 வரைக்கும் விற்கிது. தென்னை மரத்துக்கு கீழே இருக்க நெற்பயிர்கள்லாம் எப்படி இருக்குங்க ஐயா? கம்மியாக தான் இருக்கும். விளைச்சல் அதிகமான மோசம் கொடுக்கும். கிழக்கு மேற்கையா வைக்கணுமா இல்லை வடக்கு தெற்க வைக்கணுங்களா ஐயா? உங்களோட அனுபவங்கள். வைக்கணும்னா கிழக்கு மேற்கு தான் வைக்கணும். இந்த நெயில் வந்து இப்படி போயிடணும். சரிங்களா? இந்த மேற்கு நெயில் வந்து இப்படி வரணும். ஐயா உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. உங்கள் பேர்? என் பேர் மணிப்பிள்ளை. ஓகேங்கய்யா. ஐயா இப்போது நம்ம விவசாய ஒளின்ற சேனல் நம்ம வச்சுருக்கோம். நம்ம நேரடி நெல் விதைப்புக்கு எதுக்கு மாறினாங்க அப்படின்னா ஆள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இதுக்கு மாறினாங்க. இப்போ அதுலேயும் நிறையா பிரச்சனைகள், 2வது களக்குழியெல்லாம் வேலை செய்யலை அப்படின்றதெல்லாம் இருக்குது. சரி, அப்போ ஒரு லாபகரமாக இந்த வயலில் தென்னை மரங்கள்லாம் வைக்கிறாங்க வரப்பில். அது உண்மையிலேயே இப்போ நான் இந்த தென்னை மரங்கள்லாம் பார்த்தேன். இது தென்னை மரங்கள் இவங்க வச்சுருக்கிறதெல்லாம் சரியா இல்லை என்ன வச்சா லாபகரமாக இருக்குன்றது உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க ஐயா. அது வந்து ஒரு 30 அடிக்கு ஒரு கன்று வைக்கணும், மரம் வைக்கணுங்க. சரிங்கய்யா. அப்போ தெரியாமல் அந்த இதனுடைய பலன் தெரியாமல் வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே அது 30 அடிக்கு ஒரு மரம் வச்சா நல்ல பலன் உண்டு. ஆனால் இப்போதைக்கு இந்த மரத்துலேயே நல்ல வருமானம் தான். இளநீர் 30 ரூபா 35 ரூபா விற்கிது. அவன் எடுக்கிட்டு 20 ரூபா எடுத்துன்னு போகிறான். தேங்காயே வந்து 15 20 25 வரைக்கும் விற்கிது. அதனால் இப்போதைக்கு லாபம் தான். ஆனால் அதுக்கு வந்து நல்ல மருந்து வைக்கணும். டிஏபி, காம்ப்ளெக்ஸு, டிமெட்டு இதெல்லாம் கலந்து அந்த வேரில் கலாய்ச்சி வச்சு தண்ணி பாய்விட்டு நல்ல மவுசு இருக்குது. இப்போ இந்த வரப்பில் வைக்கிறாங்களே, இதுலாம் நான் பார்க்குறேன் நிறையா மட்டைகள் உரசுது, காய்க்காத இந்த மரங்கள்லாம் இருக்குது ஐயா. இது முன்னோர்கள் நம்ம அதுக்காக வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கு இப்போது என்னங்கய்யா இப்படி நீங்கள் சொல்கிறது 25க்கு 25 அடி வைக்கணுன்றீங்க. இப்போ இந்த வரப்பில் இப்போ தென்னை மரம் வைக்கலாங்கிறீங்களா? அது எப்படி உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்கள். அதை வச்சு மருந்து வைக்க வேண்டிய இது இல்லை. கைனிக்கு உரம் போடுறோம் இல்லைங்களா, அந்த உரம் அதில் எடுத்துக்கிறது. தண்ணி பாசனம் அந்த உரம் அதில் எடுத்துக்கிறது பண்ணிக்க. அப்போ இந்த வேட காலத்தில் தண்ணி இல்லாமல் இருக்குல்ல, அப்போ எப்படி நீங்கள் தண்ணி பாய்ச்சி? காஞ்சிடும் மரம். காஞ்சிடுச்சுன்னா அப்புறம் தண்ணி வந்த பிறகு நல்லா பளிச்சுன்னு காய். அப்போ தண்ணி இப்போ நம்ம கிட்டத்தட்ட 2 போகம் நெல் எடுக்கிறோங்களையா, அந்த 2 போகம் எடுக்கும்போது தண்ணி எப்பயுமே நின்றுக்கிட்டு இருக்கும். அப்போ காய்ப்பு எப்படி இருக்கும்? அப்படி அந்த காய் எப்போ அப்படியே இருக்கும். கொஞ்சம் காசெல்லாம் இருந்ததுன்னா பிஞ்சு பெருக்காது. தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் சொன்னீங்க. 25 அடிக்கு கேப் விட்டு நம்ம வரப்பில் வைக்கும்போது மட்டையும் உரசாது, காய்ப்பும் நல்லாயிருக்கும். 4 பிள்ளைகளை வளர்க்குறதுக்கும் 2 பிள்ளை வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி இந்த தென்னம்பிள்ளைய 25 அடி நம்ம வைக்கும்போது என்ன நன்மைகள்லாம் இருக்குங்க ஐயா? 25 அடி வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்ல பலன் கொடுக்கும், நல்ல காய்க்கும். நெல் பயிரும் ரொம்ப பாதிப்பு வராது. அந்த சூரிய வெளிச்சம் அது மேலே போடும். சூரிய வெளிச்சம் நெருங்க இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் பயிருக்கு போய் படலை. அதனால அந்த பயிர் வீரியமாக வரல. சரிங்க ஐயா. இது இந்த 25 அடி 30 அடி தொலைவில் வச்சிங்கன்னா சூரிய வெளிச்சம் அதில் படம், பயிரும் பாதிப்பு இல்லை, மரமும் பாதிப்பு இல்லை, நல்ல மோசம். இப்போ வயக்காட்டில் தென்னை மரம் வைக்கிறவங்க 25 அடிக்கு குறையாமல் 30 அடிக்கு நம்ம வைக்கிறோம். கிழக்கு மேற்கையா வைக்கணுமா இல்லை வடக்கு தெற்க வைக்கணுங்களா ஐயா? உங்களோட அனுபவங்கள். வைக்கணும்னா கிழக்கு மேற்கு தான் வைக்கணும். இந்த நெயில் வந்து இப்படி போயிடணும். சரிங்களா? இந்த மேற்கு நெயில் வந்து இப்படி வரணும். இப்படி வச்சிங்கன்னா இது நெயில் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த இடம் மவுசில் வராது. அப்போ 25 அடி வச்சாலும் பாதிப்பு இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் கிழக்கு மேற்கா நம்ம வைக்கணும். கிழக்கு மேற்கு. சரிங்க ஐயா, நன்றி. இப்போது அடுத்த சந்தேகம் என்னென்னா, இப்போ நம்ம தென்னை மரம் வந்து வயலில் வச்சுருக்கோம்ல, அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உரம் நீங்கள் சொன்னீங்க நம்ம நெல்லுக்கு போடுற உரத்தையே அதை எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறீங்க. அப்படி எடுத்துக்கிறது கரெக்டு. ஆனால் அந்த தென்னை மரத்துக்கு கீழே இருக்க நெற்பயிர்கள்லாம் எப்படி இருக்குங்க ஐயா? கம்மியாக தான் இருக்கும். விளைச்சல் அதிகமான மோசம் கொடுக்காது. விளைச்சல் கம்மியாக இருக்குன்றீங்களா?
அது எத்தனை அடி வரைக்கும் கம்மியாக அது வந்து ஒரு 8 அடி 10 அடி வரைக்கும் விளைச்சல் கம்மியாக நெல் போட்டு அந்த சத்து ஈர்த்து விட்டுல மரம் ஆ வேற, அதனால அந்த பயிர் வீக் ஆகிடும். பயிர் வீக் ஆகுதுன்னா எப்படிங்க அது நல்ல விளைச்சல் இல்லைன்றீங்களா இல்லை பயிரே சரியாக வரமாட்டுதுன்றீங்களா? பயிர் வரும், ஆ ஒரு நாள் விளைச்சல் வந்து அது அந்த பக்கம் வர நம்முடைய மகசூல் இந்த பக்கம் வராது. இப்போ தேர்த்து பாருங்க, இப்போ இது வரைக்கும் மண் எப்படி தேர்த்து பார்த்தீங்களா? ஆ இப்போ தேர்த்து பாருங்க மண், ஆ அதுலேருந்து நல்லா வரும் பயிர், கழிச்சி வரும். இந்த பக்கம் ஏற ஒரு 8 அடி 9 அடிக்கு மேலே பயிர் வராது. பயிர் வராது, நாம சின்ன சின்னதாக இருக்கும், சின்ன 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 கதிராக வாங்க. இதுதான் சொல்கிறீங்க, சின்ன சின்ன கருதாக வருது, விளைச்சல் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கும். இப்போ தென்னை மரம் இப்போ இவங்க பக்கத்தில் வச்சுருக்கிறது வந்து உண்மையிலே கொஞ்சம் பாதிப்பு தான், முன்னோர்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் 25 அடி வைக்கணும் போது இப்போதைக்கு இளநிக்கு தான் எடுத்துக்கிறாங்களோ?